வெல்கம் டு சிச்சாஸ் கிச்சன். ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து வர மாதிரி ஆகிடுச்சு, வீடியோஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரெகுலராக வரும், மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது என்னென்னா, எம்மியான ஒரு நெத்திலி கருவாடு குழம்பு தான் எப்படி செய்யணுன்ட்டு பார்க்க போகிறோம். அதில் மொச்சக்கொட்டை அந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அதில் கடுந்த பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விடுங்க. நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு. ஆக்சுவலாக வந்து இது எங்களுக்கு மார்னிங் அண்ட் நைட்டுக்கு வரும் இது செய்கிற ரெசிபி. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது 2 பேருக்கான ரெசிபி தான் இது. நல்லா இது பண்ணிக்கோங்க, வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. இது ஆனியன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுது. அதுதான் இது. கருவாடு குழம்பு எப்பயோ செய்யணும்னு நினச்சேன், பட் ஆனால் கருவாடு தீர்ந்து போச்சு, ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் செய்ய வேண்டியதாக போச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க, கருகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி அது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, கிளறிக்கோங்க. அது வந்து தக்காளி எல்லாம் கொஞ்சம் மசிஞ்சிட்ருக்கும். அப்படியே உங்களுக்கு இதுவாகலாம் லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் இந்த மாதிரி மசிச்சிங்கனாலே. ஏன்னா மூடி போட்டு வச்சாலே கொஞ்சம் தக்காளி எல்லாம் வெந்துடும். அதனால் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இதில் எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு, வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் அண்டு பொட்டேட்டோ, எல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொச்சை கொஞ்சம் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் மொச்சக்கொட்டை. அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது அந்த மொச்சக்கொட்டையை எடுத்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் கொஞ்சம் லைட் ஸ்பைசி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாகிட்டு கடாயை பிடிக்க முடிய மாட்டேங்குது. இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது இப்போதைக்கு லைட்டாக வேகிற அளவுக்கு, அந்த முருங்காவும் உருளைக்கிழங்கும் லைட்டாக வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேகட்டும் ஓரளவுக்கு.
வெந்து வரட்டும். அது சால்ட் வந்து நான் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சால்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது சால்ட்டு. அது கொஞ்சம் வேகட்டும், கொதிக்கட்டும். அது மூடி போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு சைஸ் சாப்பாடும் ஆகிடுச்சு. நான் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்துருக்கு. கைப்பிடி கூட பிடிக்க முடியல, அந்தளவு சூடாக இருக்குது. ஓரளவுக்கு அந்த கொதிச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா இந்த காய் எல்லாமே வந்து வெந்து வந்துச்சுன்னா ஓகே. கத்திரிக்காய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கு, நெத்திலி கருவாட்டு குழம்புக்கு. நான் வந்து கத்திரிக்காய் இல்லை வீட்டில், அதனால் ஸோ கத்திரிக்காய் இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காய் மட்டும் போட்டு புளி ஊற்றினால கொஞ்சம் வந்து உப்பு மட்டும் கம்மியாயிடுச்சு. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியாக வேணுனாலும் கட்டியாக இந்த மாதிரி திக்காக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி வேணுனாலும் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு விட்டோம். நல்லா காரசாரமாக நெத்திலி கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு 5 minutes மேலே ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். முருங்கைக்காலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் கருவாடு கொஞ்சம் தான் இருந்தது, சரி வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். இது கூட கத்திரிக்காய்லாம் போட்டு ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் இதுக்கு வந்து முருங்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பாட்டில், அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes வந்து கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் ஃபாஸ்ட்டில் வச்சா நல்லா சுண்டிடும் இன்னும். ஸோ அதனால் 5 minutes மட்டும் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. நல்லா வெந்துடுச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப பொடியான கருவாடு தான் இது, அதனால் ஒரு நாள்லேயே வெந்துடும். இது நல்லா உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஒரு திக்னஸாக இருக்குது. செம்ம சூப்பராக ஹெம்மியாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் கொடுமா. கொத்தமல்லி எவ்வளோ கட் பண்ணி வச்சா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு கிளியை வளர்க்குறேன்னா இல்லை குழந்தைய வளர்க்குறேன்னானே தெரிய மாட்டேங்குது. இருக்க கொத்தமல்லி என்ன கட் பண்ணி வச்சாலும் எடுத்து சாப்பிட்டுடுறா. லாஸ்ட்டாக இது ஆப்ஷனல் தான், ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா கொஞ்சம் ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் கொஞ்சம் நல்லா இதுவாக எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லை. இந்த கொத்தமல்லியை நான் என்னத்தை குழம்புல போட, எல்லா கொத்தமல்லியும் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம். இந்தப்பா பண்ணியை பார்த்து
என்னது நல்லா இருக்கா? குழம்பே சாப்பிட மாட்டா, சும்மா லைட்டாக ஒரு பிஞ்சு டேஸ்ட்டுக்கு கொடுத்தா சூப்பராக இருக்காங்க. அவங்களுக்கு நான்வெஜ்னா மட்டும் இறங்கிடும், அதுதான் இதில் விஷயம். அதெல்லாம் வந்துடுச்சு. இது கொஞ்சம் நேரம் மூட்டினீங்கன்னா அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நான் ஆக்சுவலாக ஒரு உண்மையாக ஒன்று சொல்கிறேன், இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது. நான் கருவாட்டு குழம்பு இங்கே வைக்கிறது. நான் சென்னையில் அம்மா அக்காலாம் வச்சு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பேஸில் தான் நானும் இது வச்சுருக்கேன். அந்த மாதிரியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. என்னாலே இது நம்ப முடியல, இது நான் தான் செஞ்சேனான்ட்டு. அந்த அளவில் இருக்குது எனக்கு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு. இது கூட நல்லா முருங்கீரை பொரியல் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டா செம்மையாக இருக்குங்க. செம்ம சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆடி மாதம் கூலை தான் மிஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. நம்ம இங்கே சவுதியில் இருக்கிறதால அந்த அளவுக்கு எதுவும் இங்கே இல்லை. நம்மளாலே செய்யறதுக்கும் டைம் இல்லை. பாப்பாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கே டைம் சரியாக போச்சு. அதனால் சரி, ஆடி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இனி தான் லாஸ்ட்டு சண்டே ஆடி. ஸோ என் வீட்டில் நான் கருவாட்டு குழம்பு வச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி கூழு தான் ஒரு மிஸ்ஸிங் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஊரை. வருவேன் சீக்கிரத்தில் ஊருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.